Hi students, நம்ம வந்துட்டு 20th chapter பார்த்துட்டு இருக்கோம், breeding and biotechnology. So last classல வந்துட்டு types of plant breeding பார்த்தோம், selection, introduction of new varieties, mutation breeding, hybridization சொல்லிட்டு types பார்த்தோம். இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அனிமல் ப்ரீடிங் எப்படி அனிமல்ஸில் வந்துட்டு ப்ரீடிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 219 இருக்குது. அனிமல் ப்ரீடிங். A breed is a group of animals of common origin with a species that has certain distinguishing characters that are found in the other members of the same species like general appearance and other striking features. அதாவது breed அப்படிங்கிறது என்னென்னா ஒரு group of animals, அதாவது வந்துட்டு ஒரு காமன் ஆரிஜினாக தான் இருக்கும், அதாவது ஒரே ஸ்பீஷீஸாக தான் இருக்கும், காமன் ஆரிஜினாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதுக்கு செவரல் டிஸ்டிங்விஷிங், அதாவது தனித்தனி வேறு வேறு கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க, அதான் வந்துட்டு ப்ரீடுன்னு சொல்கிறாங்க. அதோட அப்பீரன்ஸ், ஜென்ரலோட அப்பீரன்ஸையும் அதோட ஃபியூச்சர்ஸ்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் வந்துட்டு பார்க்குறக்கு வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் வந்துட்டு ப்ரீட் அப்படின்னு. ப்ரீடிங் இன்வால்வ்ஸ் மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், each having some desired trait which are passed on to the offspring. ஸோ ப்ரீடிங்கிறது என்னென்னா மேட்டிங் ப்ராசஸ், அதாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸை வந்துட்டு ப்ரீட் பண்ணி அதில் வந்துட்டு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங் வரும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரீடிங் இன்வால்வ்ஸ் மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லேருந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு பேரண்ட்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்துட்டு வரக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்துட்டு பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ப்ரீடிங். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங். ஸோ அனிமல் ப்ரீடிங்கோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அனிமல் ப்ரீடிங் எய்ம்ஸ் அட் இம்ப்ரூவிங் த ஜீனோடைப்ஸ் ஆஃப் த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் டு இன்க்ரீஸ் their yield and improve the desirable qualities to produce milk, egg and meat. அதாவது வந்துட்டு அனிமல் ப்ரீடிங்கோட முக்கியமான எய்ம் என்னென்னா டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸோட ஜீனோடைப்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களோட இன்டர்னலை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணி அதிலிருந்து ஈல்டு, அந்த அனிமல்ஸ் நமக்கு இப்போ டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்னால் பார்த்திங்கன்னா அது நமக்கு மில்க் கொடுக்குது, அந்த மீட் எடுக்கிறோம், ஸோ பவுல்ட்ரியிலேருந்து நமக்கு எக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஈல்டெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் அதோட குவாலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு அந்த அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸை, இப்போ குட்ஸை வந்துட்டு நல்லா குவாலிட்டியில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அனிமல் ப்ரீடிங்கோட முக்கியமான எய்மாக இருக்குங்கிறாங்க. When breeding takes place between animals of the same breed, it is called inbreeding. அதாவது இன்ப்ரீடிங்னா என்னென்னா ப்ரீடிங் வந்துட்டு சேம் ப்ரீட், அதாவது ஒரே ஸ்பீஷீஸை சேர்ந்த ஒரே இண்டிவிஜுவல், ஒரே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இல்லாமல் ஒரே ஸ்பீஷீஸ் ஒரே ப்ரீடோட சேர்ந்த அந்த ப்ரீடிங் ப்ராசஸ் நடந்தது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு இன்ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். The cross between different breeds is called outbreeding. ஸோ அவுட்ப்ரீடிங்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணுவாங்க, அதாவது வந்துட்டு ஹார்ஸை டாங்கியை கிராஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு புதுசாக ஒரு இண்டிவிஜுவல் ஆஃப்ஸ்ப்ரிங் வரும். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவுட் ப்ரீடிங் சொல்கிறாங்க. ஸோ இன்ப்ரீடிங்கிறது வந்துட்டு ஒரு சேம் ப்ரீட்லேயே ப்ரீடிங் ப்ராசஸை நடக்கிறது வந்துட்டு இன்ப்ரீடிங்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டு ப்ரீட்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணுறது வந்துட்டு அவுட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அனிமல் ப்ரீடிங்கோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்னென்னா டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸோட ஜீனோடைப்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு அந்த ஹை ஈல்டிங்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அனிமல் ப்ரீடிங்கோட முக்கியமான ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இன்ப்ரீடிங்னா என்ன? Inbreeding refers to the mating of closely related animals within the same breed for about 4 to 6 generation. அதாவது வந்துட்டு இன்ப்ரீடிங் என்னென்னா ஒரு அனிமல்ஸ் க்ளோஸாக ரிலேட்டான ரெண்டு அனிமல்ஸையும் வந்துட்டு கிராஸ் பண்ணி எத்தனை தடவை கிராஸ் பண்ணுவாங்கன்னா 4 to 6 ஜென்ரேஷன் வந்துட்டு அதை கிராஸ் பண்ணுவாங்க. superior males and superior females of the same breed are identified and mated in pairs. ஸோ அந்த ஒரு ப்ரீடில் இருக்கக்கூடிய சுப்பீரியான மேலையும் ஃபீமேலையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரெண்டையும் வந்துட்டு மேட் பண்ணுவாங்க, அதாவது கிராஸ் பண்ணுவாங்க பேரா. இட் ஹெல்ப்ஸ் இன் த அக்யூமுலேஷன் ஆஃப் சுப்பீரியர் ஜீன்ஸ் அண்ட் எலிமினேஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் விச் ஆர் அன்டிசைரபிள். ஸோ அப்படி இப்போ மேட் பண்ணும்போது அந்த ரெண்டு பேரண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்கோட ஜீன்ஸ் எப்படி இருக்குன்னா சுப்பீரியர் ஜீன்ஸ், அதாவது ரெண்டு அனிமல்ஸ்லேருந்து ரெண்டு பேரண்ட்ஸ், அதாவது சுப்பீரியர் மேல்ஸ் அண்ட் சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேரண்ட்ஸில் இருக்கக்கூடிய சுப்பீரியரான ஜீன்ஸ் வந்துட்டு இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வரும்.
அண்ட் இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய தேவைப்படாத அன்டிசைரபிள் ஜீன்ஸ்லாம் வந்துட்டு எலிமினேட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. Hizardale is a new breed of sheep developed in Punjab by crossing Bicanary Eves and Australian Merino Rams. அதாவது வந்துட்டு ஹிஸ்டாடேங்கிறது வந்துட்டு ஒரு ஷீப் ஸ்பீஷீஸ் தான், நியூ ப்ரீடு. அது எங்கே டெவலப் பண்ணாங்கன்னா பஞ்சாபில் டெவலப் பண்ணாங்க. எதை க்ராஸ் பண்ணினா 2 ஷீப் வெரைட்டியான பிகானரி அப்படி மெக்ரா ஈவ்ஸுங்கிற அந்த ஷீப் வெரைட்டியும் ஆஸ்திரேலியன் மேரினோ ரேம்ஸ் அப்படிங்கிற அந்த ஷீப் வெரைட்டி 2 ஷீப் வெரைட்டியை க்ராஸ் பண்ணி ஹிஸ்டாரிடேலே அப்படிங்கிற ஒரு நியூ ப்ரீடான ஷீப்பை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்துட்டு இன்ப்ரீடிங்க்கு சொல்கிறாங்க. ஸோ இன்ப்ரீடிங் டெப்ரெஷன். ஸோ இந்த இன்ப்ரீடிங்னால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னா, கண்டினியூட் இன்ப்ரீடிங் ரெடியூசஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ கண்டினியூவாக ஒரு ஸ்பீஷீஸை வந்து நம்ம ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபெர்டிலிட்டி, அதோட ஃபெர்டிலிட்டி வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நமக்கு தேவைப்படுறது அந்த ப்ரொடியூஸ் பண்ணதில் ஒரு ப்ரீடு, அதோட அந்த ப்ரொடக்டிவிட்டியும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிரும். Inbreeding exposes harmful recessive genes that are eliminated by selection. அதாவது இன்ப்ரீடிங் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன்ஸை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணும். செலெக்ஷன்ஸ் மூலயமா எலிமினேட் ஆகக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான ரெசசிவ் ஜீன்ஸை வந்துட்டு இன்ப்ரீடிங் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இன்ப்ரீடிங்கோட டெப்ரெஷன். நெக்ஸ்ட் அவுட் ப்ரீடிங்னு பார்க்கும்போது இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்துட்டு ப்ரீட் பண்ணுறதா வந்துட்டு அவுட் ப்ரீடிங். இட் இஸ் த ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத அனிமல்ஸை வந்துட்டு க்ராஸ் பண்ணுறதா ப்ரீட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறேன்னா அவுட் ப்ரீடிங் சொல்கிறோம். த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம்டு ஆர் கால்டு ஹைப்ரிட். ஸோ அந்த அன்ரிலேட்டட் அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைப்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வரக்கூடிய ரிலேட்டே இல்லாத அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்கை நம்ம ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைப்ரிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் வைக்ரஸ் தென் தேர் பேரண்ட்ஸ். அதாவது அப்படி வரக்கூடிய அந்த ஹைப்ரிட்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் வைக்ரஸாகவும் இருக்கும். பேரண்ட்ஸை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப வைக்ரஸ் ரொம்ப இதாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. Cross between 2 different species with desirable features of economic value are mated. அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை எதை பேஸ் பண்ணி மேட் பண்ணுவாங்கன்னா அந்த எக்கனாமிக் வேல்யூ, அந்த ஸ்பீஷீஸோட எக்கனாமிக் வேல்யூ அதோட ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி மேட் பண்ணுவாங்க, அதாவது கிராஸ் பண்ணுவாங்கிறாங்க. லெட்ஸ் சி வாட் கிராஸ் ப்ரொடியூஸ் எ மியூல். அதாவது மியூலுங்கிற ஒரு இது தெரியுமா, என்னமோ குதிரையும் இல்லாமல் கழுதையும் இல்லாமல் இருக்கும், அதை வந்துட்டு மியூல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணாங்கன்னா மேல் டாங்கியும் அதாவது கழுதையும் ஃபீமேல் ஹார்ஸ் குதிரையும் வந்துட்டு ரெண்டையும் கிராஸ் பண்ணாங்க. ஸோ கிராஸ் பண்ணி வந்தக்கூடிய ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் தான் என்னென்னா மியூல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ சுப்பீரியர் டு ஹார்ஸ் இன் ஸ்ட்ரென்த். அதாவது ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது ஹார்ஸை விட ரொம்ப சுப்பீரியராகவும் இருக்குது, இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, எபிலிட்டி அதோட ஒர்க்கோட எபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ். அதாவது டிசீஸ் எதுவும் வந்துடாமல் அது அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் தே ஆர் ஸ்டெரைல். ஆனால் வந்துட்டு அது ஸ்டெரைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு மியூல். ஸோ இந்த அவுட் ப்ரீடிங்கில் பார்க்கும்போது ரிலேட்டே இல்லாத கூடிய ஒரு ரெண்டு அனிமல்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, அதை வந்துட்டு ப்ரீட் பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம அவுட் ப்ரீடிங்னு சொல்கிறோம். ஸோ அப்படி அந்த அவுட் ப்ரீடிங் மூலமா வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை தான் நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம். ஸோ அப்படி வரக்கூடிய ஹைப்ரிட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருக்கா அவங்களோட அந்த ஹைப்ரிடோட பேரண்ட்ஸை காட்டிடும். ஸோ அப்படி வந்துட்டு என்ன கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு மேல் டாங்கியையும் ஃபீமேல் ஹார்ஸையும் கிராஸ் பண்ணி வந்தது தான் மியூலு. அந்த மியூல் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸை காட்டிலும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, இன்டெலிஜென்ஸாக இருக்குது, அண்ட் ஒர்க் எபிலிட்டி நல்லா பண்ணுது. அண்டு டிசீஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பட் ஆனால் ஸ்டெரைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு அவுட் ப்ரீடிங். ஸோ இன்ப்ரீடிங் அண்ட் அவுட் ப்ரீடிங் புரிஞ்சிருக்கும். இன்ப்ரீடிங்கிறது வந்துட்டு சேம் ஸ்பீஷீஸை வந்துட்டு அதில்ன்ட்டு இருக்கக்கூடிய சுப்பீரியர் குவாலிட்டியை வந்துட்டு எடுத்து ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்ப்ரீடிங். அவுட் ப்ரீடிங் வந்துட்டு ரிலேட்டே இல்லாத அனிமல்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணி அதிலிருந்து வரதான் வந்துட்டு ஹைப்ரிட்ஸ். அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கை தான் நம்ம ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹெட்டிரோசிஸ். ஸோ ஹெட்டிரோசிஸ்னால் என்ன? த சுப்பீரியாரிட்டி ஆஃப் த ஹைப்ரிட் obtained by cross breeding is called heterosis or hybrid vigor. அதாவது வந்துட்டு அந்த கிராஸ் ப்ரீடிங் அதாவது அவுட் ப்ரீடிங் மூலமா வரக்கூடிய சுப்பீரியரான ஹைப்ரிட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஹெட்டிரோசைசிஸ் ஆர் ஹைப்ரிட் வைகர் அப்படின்னு சொல்கிறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் வைகர் இன் அனிமல் ப்ரீடிங். ஸோ அனிமல் ப்ரீடிங்கில் இதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டில். ஸோ கேட்டிலில் பார்க்கும்போது
இன்க்ரீஸ்டு மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும், இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் பை பவுல்ட்ரி. ஸோ பவுல்ட்ரி ஃபீல்டில் பார்க்கும்போது எக்கோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீட், அதாவது ஹை குவாலிட்டி ஆஃப் மீட், குவாலிட்டி அந்த மீட்டோட குவாலிட்டி வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இன்க்ரீஸ்டு க்ரோத் ரேட் இன் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அதாவது நம்ம டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸோட க்ரோத் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹெட்ரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் வைகரோட எஃபெக்ட்ஸ், அதாவது அனிமல் ப்ரீடிங்கில் இருக்கக்கூடிய ஹெட்ரோசிஸ் இல்லாட்டி வைகர், ஹைப்ரிட் வைகர்னு சொல்லக்கூடிய எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெட்ரோசைசஸ்ங்கும் போது இட் இஸ் நத்திங் பட் சுப்பீரியர் குவாலிட்டி ஆஃப் ஹைப்ரிட் அப்டைன்டு பை கிராஸ் ப்ரீடிங்னால வரக்கூடிய சுப்பீரியரான ஹைப்ரிடை தான் நம்ம வந்துட்டு ஹெட்டிரோசிஸ் அண்ட் ஹைப்ரிட் வைகர்னு சொல்கிறோம். இதோட எஃபெக்ட்ஸ் பார்க்கும்போது மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்கும், எக் ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும், நெக்ஸ்ட்டு மீட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸோட க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஹெட்ரோசிஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் த மேனிப்புலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் from one organism to another organism to create a new DNA called recombinant DNA or rDNA. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது வந்துட்டு ஜீன்ஸ், ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை வந்துட்டு இன்னொரு ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த வரக்கூடிய ஆர்கனிசத்தில் வந்துட்டு ஒரு புதுவிதமான டிஎன்ஏ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர் ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். The term recombinant is used because DNA from two different sources can be joined together. Hence, genetic engineering is also called as recombinant DNA technology. அதாவது வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்ம recombinant அப்படின்னு சொல்கிறோன்னா, ரெண்டு சோர்ஸஸ், அதாவது ரெண்டு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய டூ டிஃப்ரெண்ட் டிஎன்ஏவை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கனிசம் டு அனதர் டு கிரியேட் ஏ நியூ டிஎன்ஏ. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வந்துட்டு இன்னொரு ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு மாற்றி வைக்கிறோம். எதுக்காகனா ஒரு புதுவிதமான டிஎன்ஏவை கொண்டு வரக்கு. ஸோ அந்த டிஎன்ஏவை தான் நம்ம வந்துட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் இதை ரீகாம்பினன்ட்னு சொல்கிறோன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ், அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதனால இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை நம்ம இப்போ எப்படி சொல்கிறோம்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பேசிக் ரெக்குவயர்மெண்ட், அதாவது இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட டெக்னிக் என்ன, அதாவது பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட் என்ன. இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸ் தட் லெட் டு த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி வேர், அதாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸ் வந்துட்டு என்னென்ன இந்த ஆர்டிஏ டெக்னாலஜிக்கு தேவை அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் இன் பாக்டீரியா that can undergo replication independently along with chromosomal DNA. அதாவது பிளாஸ்மிட், ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் இன் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் அது வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்துட்டு ரெப்ளிகேஷன், அந்த பாக்டீரியாவில் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ரெப்ளிகேஷன் நடந்து எது கூட ரெப்ளிகேஷன் நடக்குது, டிஎன்ஏ, குரோமோசோமல் டிஎன்ஏ கூட ரெப்ளிகேஷன் நடக்குது. Restriction enzymes cuts or break DNA at specific sites and also called as molecular scissors. ஸோ வந்துட்டு என்சைம்ஸ், நிறைய என்சைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா டிஎன்ஏ வந்துட்டு கட் பண்ணும், இல்லாட்டி ரெண்டாக பிரேக் பண்ணும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் வந்துட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்துட்டு அந்த டிஎன்ஏவை கட் பண்ணுது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாலிகுலார் சிசர்ஸ், அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட மாலிகுலார் சிசர்ஸ் நம்ம எதை சொல்கிறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை சொல்கிறோம். டிஎன்ஏ லிகேசஸ் ஆர் த என்சைம்ஸ் which help in ligating, அதாவது ஜாயினிங் த broken டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். அதாவது டிஎன்ஏ லிகேசஸ்ங்கிறது ஒரு என்சைம் தான். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா ஜாயின், அதாவது புரோக்கனான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு டிஎன்ஏ லிகேசஸ். ஸோ டிஎன்ஏக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கூட பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் தான் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ரெப்ளிகேஷன் நடக்குது குரோமோசோமல் டிஎன்ஏ கூட. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு கட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் கட் பண்ணுது. அதைத்தான் நம்ம வந்துட்டு மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஎன்ஏ லிகேசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு என்சைமு.
அதுக்கு எதுக்கு வந்துட்டு ஹெல்ப் யூஸ் பண்ணுதுன்னா புரோக்கனான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஎன்ஏ லிகேசஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜீன் குளோனிங். ஸோ ஜீன் குளோனிங்னா என்ன? வாட் ரிமைன்ஸ் டு யுவர் மைண்ட் வென் யூ ஹியர் த வேர்டு க்ளோன். அதாவது வந்துட்டு உங்கள் மைண்டுக்கு என்ன வரும்? க்ளோன் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே உங்கள் மைண்டுக்கு என்ன வரும்? அஃப்கோர்ஸ் டாலி, த கிளானட் ஷீப். அதாவது டாலிங்கிற வந்துட்டு ஒரு கிளான், இந்த கிளானிங் டெக்னிக் மூலிமா வந்தக்கூடிய ஷீப்பு. த கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் கிளான். அதாவது வந்துட்டு கார்பன் காப்பினா இப்போ ஒரு எக்ஸாக்ட் காப்பியை தான் வந்துட்டு கார்பன் காப்பின்னு சொல்லுவோம். ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு கார்பன் ஒரு எக்ஸாக்ட் காப்பியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கிளான் அப்படின்னு சொல்கிறோம். However, more appropriately, a clone means to make a genetically exact copy of an organism. அதாவது ஒரு clone அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆர்கனிசத்தோட ஜெனட்டிக்கலான ஒரு எக்ஸாக்ட் காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. In gene cloning, a gene or a piece of DNA fragment is inserted into a bacterial cell where DNA will be multiplied as the cell divides. அதாவது வந்துட்டு இந்த ஜீன் கிளானிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜீனோ இல்லாட்டி ஒரு டிஎன்ஏவோட பீஸையோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டோட பீஸை வந்துட்டு பாக்டீரியல் செல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பாக்டீரியல் செல் இன்சர்ட் பண்ணும்போது அங்கே வந்துட்டு அந்த டிஎன்ஏ வந்துட்டு மல்டிபிள் ஆகும். அதாவது காப்பீஸ் வந்துட்டு வரும். அந்த செல் டிவைட் ஆக அந்த காப்பீஸ் வந்துட்டு வரும் அப்படிங்கிறாங்க. A brief outline of the basic steps involved in gene cloning. So gene cloningல இன்வால்வ் ஆகக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்னா isolation of desired DNA fragment by using restriction enzymes. அதாவது டிசைடு DNA fragments அதாவது ஐசோலேட் பண்ணுறோம், தனியாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ஸ் மூலிமா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டு எ சூட்டபிள் வெக்டார் பிளாஸ்மிட். அதாவது அந்த ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ வந்துட்டு ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணுற ஒரு சூட்டபிளான வெக்டாருக்குள்ளே. எதுக்காக ஒரு சூட்டபிளான வெக்டார் என்ன? பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட். ஸோ எதுக்காக அதை பண்ணுறோம், அதை இன்சர்ட் பண்ணுறோம்? ஆர்டிஎன்ஏ அதாவது ரீகாமினன்ட் டிஎன்ஏவை கொண்டு வரக்காக. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்டிஎன்ஏ இன்டு எ பாக்டீரியல் ஹோல் செல்ஸ். அதாவது வந்துட்டு அந்த ஆர்டிஎன்ஏ வந்துட்டு பாக்டீரியா அதுக்குள்ளே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். செலெக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாமினன்ட் ஹாஸ்ட் செல் டு கெட் எ க்ளோன். அதாவது செலெக்ஷனும் மல்டிப்ளிகேஷன் அந்த ரீகாமினன்ட் ஹாஸ்ட் செல்லில் வந்துட்டு கிளான் வந்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிளானட் ஜீன் இஸ் த ஹாஸ்ட் செல். ஸோ வந்துட்டு அந்த ஹாஸ்ட் செல்லில் வந்துட்டு அந்த கிளானட் ஜீனோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். Using this strategy, several enzymes, hormones and vaccines can be produced. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி செவரல் ஹார்மோன்ஸு வேக்சின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஜீன் கிளானிங் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு ஆர்கனிசத்தோட ஒரு இண்டிவிஜுவலோட எக்ஸாக்டான எக்ஸாக்ட் கார்பன் காப்பியை தான் நம்ம க்ளோனுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு க்ளோன் அப்படின்னா என்னென்னா அந்த ஆர்கனிசத்தோட ஜெனட்டிக்கலான எக்ஸாக்ட் காப்பி அப்படிங்கிறது வந்துட்டு மீனிங். அப்போ அந்த ஜீன் குளோனிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜீனைவோ இல்லை ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டோட பீஸைவோ வந்துட்டு பாக்டீரியல் செல்லு கூட இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணும்போது அந்த டிஎன்ஏ வந்துட்டு மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த 5 ஸ்டெப்ஸில் என்ன நடக்குது, அதாவது ஜீன் கிளானிங்கில் வந்துட்டு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை யூஸ் பண்ணி தனியாக ஐசோலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவை வந்துட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட் சூட்டபிளான வெக்டார் அதாவது பிளாஸ்மிட் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். எதுக்காக? ஆர்டிஎன்ஏ வரக்காக. ஸோ அந்த ஆர்டிஎன்ஏ வந்துட்டு பாக்டீரியல் ஹாஸ்ட் செல்குள்ளே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனேயும் அது மல்டிப்ளை ஆகி ரீகாமினன்ட் ஹாஸ்ட் செல் வந்துட்டு க்ளோனாக மாறுது. ஸோ அந்த ஆர்டிஎன்ஏ வந்துட்டு க்ளோனாக மாறிடுது. ஸோ அந்த க்ளோனாக மாறினதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஹாஸ்ட் செல்லில் தெரியுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஜீன் கிளானிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நிறைய என்சைம்ஸோ ஹார்மோனு வேக்சின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு டாலியோட அந்த இது. ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறாங்கன்னா, டாலி வாஸ் ஃபஸ்ட்டு க்ளோன்டு ஃபீமேல் ஷீப். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டாக க்ளோன் பண்ண ஃபீமேல் ஷீப் வந்துட்டு டாலி. இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா, டெவலப்டு பை டாக்டர் இரான் வில்மட் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ் அட் த ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட் ஸ்காட்லாண்ட் இன் ஜூலை 1996. அதாவது ஜூலை 1996 ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட்டில்
டாக்டர் இனான் வில்மட்டும் அவரோட கொலீக்ஸும் சேர்ந்து இதை வந்துட்டு கிளான் பண்ணுறாங்க. ஷி வாஸ் கிரியேட்டட் பை ஸ்டொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக். அதாவது இந்த டாலி எதனால் ஆயிருக்கு? ஸ்டொமேட்டிக் செல்ஸ் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் அந்த டெக்னிக் மூலிமா ஆயிருக்கு. ஷி லிவ்டு பாயிண்ட் 6.5 years அண்ட் டைட் இன் 2003 பிகாஸ் ஆஃப் லங் டிசீஸ். ஸோ வந்துட்டு இந்த டாலி வந்துட்டு 6.5 years வந்துட்டு இருந்தது அண்ட் 2003 வந்துட்டு இது இறந்துச்சு. எதனாலனா சில லங் டிசீஸ்னால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் டாலி. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு அனிமல் ப்ரீடிங் பார்த்தோம். இன்ப்ரீடிங்னா என்ன, அவுட் ப்ரீடிங்னா என்ன, ஹெட்ரோசோசிஸ்னா என்ன, அண்ட் அட் த சேம் டைம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன, ஜீன் கிளானிங்னா என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு மெடிசனில் பயோடெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.